சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும், மோர் நெகட்டிவ்ஸ். அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி வாழறதுக்கே அங்க வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, அப்ப அம்மா அப்பாவையும் நான் சமாதானப்படுத்த முடியாது. சரிதான், போன இந்த வாழ்க்கையிலையும் வாழ முடியாத சூழ்நிலை தான் பெண்களுக்கு அந்த ஒரு சூசைட் பண்ணிட்டாலும் அந்த வாழ்க்கையை முடிச்சுப்போம் அப்படின்ற சூழ்நிலை தான் அந்த பெண்ணும் பண்ணிருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, அந்த அழுது அந்த பெண்ணு சொல்லக்கூடிய அத்தனை குறைகளையுமே இன்னைக்கு பெண்களுக்கான சட்டம்ன்றது வலுவானதா நல்லாவே இருக்கு. சோ அத கொஞ்சம் அவங்க போல்டா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டு கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. நாளைக்கு அவங்க ஒரு ஆளுமையா வேலைக்கு போயிட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான காலகட்டத்தும் கண்டிப்பா நடந்திருக்கும். சோ இத வந்து ஒரு தைரியமா அதை வெளியில கொண்டு வந்து சொசைட்டிக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு அவசர மன அழுத்தத்துல எடுக்கக்கூடிய முடிவு தான் இது. சோ எந்த ஒரு அவசர காலகட்டத்திலையும் மன அழுத்தத்திலையும் அதுக்காக தான் சொல்லுவேன், அந்த பிரச்சனையை ஆற போட்டு கொஞ்சம் ஒரு கவுன்சிலிங்கும் எடுத்துக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற நிலைமைய கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த ஒரு ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அந்த முடிவை எடுக்கணும்ன்ற அந்த நிமிஷத்துல யாராவது அவங்க கிட்ட பேசியிருந்தா கூட அந்த நிலைமையை தாண்டி அந்த பெண் அந்த வாழ்க்கையை வாழணும்ன்ற அந்த தைரியம் வந்திருக்கும். இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்து இதுல இருந்து நான் விடுதலை ஆகி வெளியில வரணும்ன்ற தைரியம் வந்திருக்கும். சோ இப்ப அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்க, போலீஸ் கேஸ் நடக்க போது. இதனால யாருக்கு தண்டனை? அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் வச்சு அந்த பையனுக்கு பெருசா என்ன தண்டனை கிடைச்சிடும் போது திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வந்து இரண்டாவது திருமணமும் நடந்துரும். அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அம்போடு நிக்கிறது எல்லாத்தையும் இப்ப இழந்துட்டு எல்லாருக்கும் தண்டனை கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு அந்த பெண் அதிகமான தண்டனை கொடுத்தது யாருக்குன்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான். சோ யாருக்குமே இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா ஒரு நிமிடம் உங்களுக்கான மனநலத்துக்கான ஒரு ஹெல்ப்பை தேடி மட்டுமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த முடிவுல இருந்து வெளியில வந்து இந்த வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழலாம். சரியா? நன்றி.